இலாப நோக்கற்ற அமைப்புகளுக்குரிய தனித்துவம் வாய்ந்த இனங்கள் 5. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் ஆயுளுறுப்பினர் கட்டணம் ஒரு முதலினவரவாகும். ஏனெனில் இது திரும்ப திரும்ப நிகழா தன்மை கொண்டது. ஆரியு உயில் கொடை நிதி ஒரு இலாப நோக்கற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில் கொடை ஆகும். இது ஒரு முதலின வரவாகும். 7 சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம் இது ஒவ்வொரு உறுப்பினரிடமிருந்தும் உறுப்பினராக சேரும்போது ஒரே ஒரு முறை வசூலிக்கப்படும் ஒரு கட்டணமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் போது பெறப்படும் திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடைய வருமானம், மேலும் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது செய்யப்படும் செலவுகளுக்காக பயன்படுத்தப்படலாம். ஆகையால் இது வருவாயின வரவாக எடுத்துக் கொள்ளப்படலாம். இது முதலின வரவாகவும் கருதப்படலாம். 8 அரசு மற்றும் இதர அமைப்புகளிடமிருந்து பெறப்படும் மானியம். இலாப நோக்கற்ற அமைப்புகள் அரசு மற்றும் இதர அமைப்புகளிடமிருந்து பல்வேறு வகையான மானியங்களை பெறுகின்றன. அவையாவன: கட்டடங்கள் கட்டுவதற்காகவும் சொத்துக்களை வாங்குவதற்காகவும் பெறப்படும் மானியமானது திரும்ப திரும்ப நிகழா தன்மையுடையதால் முதலின வரவாக கருதப்படுகிறது. சொத்துக்களை பராமரிக்கவும் மற்றும் சம்பளம் கொடுக்கவும் பெறப்படும் மானியமானது திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடையதால் வருவாயின வரவாக கருதப்படுகிறது. 9 நன்கொடைகள் இலாப நோக்கற்ற அமைப்புகளால் பெறப்படும் பரிசுத் தொகை நன்கொடை எனப்படும். இது பொது நன்கொடையாக அல்லது குறிப்பிட்ட நன்கொடையாக இருக்கலாம். பொது நன்கொடை எந்த ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையும் இல்லாமல் பெறப்படும் நன்கொடை பொது நன்கொடையாகும். இது ஒரு வருவாயின வரவாகும். நன்றி, வணக்கம்.